சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமான ஒரு செய்தியோடு இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நேற்றிரவு உன் வீட்டிற்கு வந்து ஒருத்தி உன் கைகளையும் உன் கால்களையும் முடக்க செய்வினை செய்துவிட்டாள். இந்த சாயப்பாவிற்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தாயானால் இதிலிருந்து உன்னை எப்படி மீட்டெடுப்பது என்பதனை நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த அப்பா என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்வது உண்மையென்றால் நிச்சயமாக உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு உன் அப்பன் நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் அற்புதமான நேரங்கள். உன்னால் நிச்சயமாக மறக்க முடியாத நேரங்கள். எப்பொழுதுமே இந்த அப்பா என் குழந்தை சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அப்பா, என் மனதை உடைக்கின்றது. ஓடும் ஓட்டம் என் உடம்பை உருக்கிறது. வேண்டாத நாளில்லை உன்னிடம். நீ என்னை மீட்டுத்தா என்று என் குழந்தை இந்த சாயப்பாவிடத்தில் சொல்லிய விஷயங்கள் எதுவும் என் செவிகளுக்கு வந்து சேராமல் இல்லை. எனக்கு நன்றாக தெரியும், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று. உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். அப்பா இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை நிச்சயமாக நாம் நடத்தி தந்து விடுவேன். வாழ்க்கை எத்தனையோ சோதனைகளை உனக்கு தந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்குவதை விட, எந்த ஒரு பிரச்சனைகளும் வருவதற்கு முன்பாகவே அதை தடுத்து நிறுத்தி இருந்தால், அதற்கான விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து வைத்திருந்தால், இத்தனை பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டிய நிலைமை உனக்கு ஒருபொழுதும் வந்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி தேடி உன் அப்பா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒன்றோடு ஒன்றாக இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே மற்றவர்களோடு சேர்ந்து தான் வாழ நினைக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அப்படி எண்ணவில்லை. உனக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு தேவையில்லை. இது எந்த வகையிலும் உனக்கு நல்லதை நடத்துவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கடந்து போன விஷயங்களை நினைத்து நீ இடிந்து போவதும் ஒருபோதும் தேவையில்லை. கடந்து போனது போனதாகவே இருக்கட்டும். இதை எண்ணி என் குழந்தை நீ இடிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை அல்லவா? அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த வாழ்க்கை அடுத்தவரோடு என்னவென்று ஒப்பிட்டு பார்த்து இடிந்து போவது, துவண்டு போவதும் இது எல்லாம் ஒரு பொழுதும் வேண்டாம். அதே நேரம் அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நீ உன் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றாய். எதையும் சிந்தித்து செயல்படு, எல்லாம் இந்த அப்பா நானே என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்னொருவரோடு வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பது தவறான செயலல்லவா? ஏனென்றால் இன்னொருவரோடு நாம் வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது அவர்களிடத்தில் அவர்களுக்கு கிடைத்தது நமக்கு கிடைக்கவில்லையே என்று நாம் ஏக்கம் கொள்வது. உண்மையில் அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும். அவர்களுக்குள் இருக்கின்ற வேதனைகளும் சோதனைகளும் என்னவென்று, அவர்கள் படுகின்ற பாடு என்னவென்று அவர்களிடத்திலிருந்து பார்த்தால்தான் உனக்கு புரிய வரும். என் அன்பு குழந்தையே, எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆனால் யார் வழியையும் ஒருபொழுதும் பின்பற்றி விடாதே. எப்பொழுதும் இதை நினைவில் கொண்டால் போதும், உனக்கான வாழ்க்கை, உனக்கான தனிப்பட்ட விருப்பங்கள், உனக்குள் இருக்கின்ற தனித்துவம் என்று ஒவ்வொன்றும் தானாகவே வெளிவந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பா இருக்கும் நேரங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக என்னவென்று நடத்தி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த நேரத்தை நிச்சயமாக என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ தொலைத்துவிடக்கூடாது. நீ படும் கஷ்டத்தை நிச்சயமாக உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒரு நாளும் படக்கூடாது என்பதுதான் உன் எண்ணமாக இருக்கின்றது. நீ அனுபவிக்காத சந்தோஷத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்று தான் நீ யோசிக்கிறாய். ஆனால்
உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ உணர வேண்டும். உனக்கென எது நடந்தாலும், உனக்கென இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வந்திருந்தாலும் அத்தனையிலும் என் குழந்தை மிகுதியான மாற்றத்தை கண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. உனக்கென்று நான் எதை கொண்டு வந்து தருகின்றேனோ, உனக்கென்று இந்த வாழ்க்கையில் நான் என்ன கொண்டு வந்து சேர்க்கின்றேனோ அவை அத்தனையுமே உனக்கு நிலையானது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எப்பொழுதுமே உனக்கானது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். அப்பாவிற்கும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவம் வந்துவிட்டது. அதுபோல என் குழந்தை நீயும் என்னிடம் இருந்து கற்றுக்கொள். அப்பா தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் என் குழந்தைகள் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்து பார்த்து இதை எப்படி நீ எதிர்கொள்ள வேண்டும் என்ற வாக்குறுதியை உனக்கு கொடுப்பதற்கு பக்குவம் அடைந்து விட்டேன். நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக உனக்கு சொல்ல வேண்டும். இல்லையென்றால் நீ அதனை அரைகுறையாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையாவது என் குழந்தை நீ பெறாமல் சென்று விடுவாய். உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடப்பது எல்லாம் சரியாக நடப்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வீட்டு பூஜை அறையில் உன் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள். மறக்காதே என் அன்பு குழந்தையே. எப்பொழுதுமே குலதெய்வத்தின் அருள் ஒரு வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான செயல்களையும் செய்ய நினைக்கின்ற மனிதர்களோ ஒரு பொழுதும் நுழைய முடியாது. இவர்கள் எப்படி நுழைந்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு நீ கொடுத்த இடம். இந்த பெண் எப்பொழுதுமே உன் வீட்டிற்கு ஒரு விருந்துக்கு வருவது போலத்தான் வந்து கொண்டிருக்கின்றார். இவள் எப்பொழுதுமே உன் வீட்டில் நின்று உனக்கு நல்லதை செய்வது போலத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இவளை உள்ளே வரவழைத்து உன்னுடைய எண்ணம் இவள் உள்ளே வந்து நின்று உனக்கு கெடுதலை செய்ய நினைத்ததும் உன்னுடைய அனுமதியின் பெயரில்தான். அதனால் ஒரு பொழுதும் இவளை நீ குறை சொல்லிவிட முடியாது. ஒரு பொழுதும் இவளை நீ என்னவென்று சொல்லிவிட முடியாது. இது உன் பக்கம் இருக்கின்ற தவறு. ஆனால் இவள் இவ்வளவு நம்பிக்கையை கொடுத்து உன் கை கால்களை முடக்கி போட நினைக்கின்றாள். உன்னை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் நீ இப்படியே முடங்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாள் என்றால் இவளின் மனதில் எத்தனை வன்மங்கள் இருந்திருக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இவள் எப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டவள் என்பதனை நீ நிச்சயமாக யோசித்து பார்த்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடந்ததும் உனக்கென்ற இந்த வாழ்க்கை கொடுத்தது இந்த அப்பாவின் முன்னின்று உனக்கு ஏற்படுத்தது என்றும் ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை சொல்லித்தர வேண்டும். அப்பா சொல்வது போல இவள் உன் வீட்டிற்கு நுழைந்தது சாதாரணமான நோக்கத்திற்காக. பல நாட்களாக இவள் உன்னையும் உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றாள். என்னென்ன காரியங்களை நீ செய்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள அவள் நினைத்து விட்டாள். எந்த காரியங்களில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை இவள் உணர்ந்து கொள்ள தயாராகிவிட்டாள். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கு என்னவென்று நீ அறிவதற்கு முன்பாகவே இவள் அறிந்து கொள்கின்றாள். உனக்கு எல்லாம் என்னவாக மாறும் என்பதனை இவள் தெரிந்து கொள்கின்றாள். உனக்கு ஒரு நல்லது உன்னை தேடி வரும்போது அது உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் இவள் அத்தனை கவனமாக இருக்கின்றாள். எந்த இடத்திலும் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்துவிடக்கூடாது என்பதில்தான் இவள் கவனம் ஒட்டுமொத்தமாகவே இருக்கின்றது. உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கிடைக்க விடாமல் தடுக்க முடியவில்லை. எல்லாம் முன்கூட்டியே தெரிந்தால்தானே அதை செய்ய முடியும். அதற்காகத்தான் இவள் இத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் முன்கூட்டியே உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்றால் உன் வீட்டில் இப்படி சூழ்நிலை வந்திருக்கிறது, இந்த பெண் இதை செய்திருக்கிறாள் என்று நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன் என்றால் அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இது உனக்கு நடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பா எதையும் எப்பொழுதும் உன்னிடம் மறைப்பது கிடையாது. என்னவென்றால் என் குழந்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் நீ இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ள தயங்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் உனக்கு என்ன நடப்பது ஏது நடப்பது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நடத்துகின்ற விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நான் சரியாக சொல்லிவிட வேண்டும். அப்பா உனக்கு எதையும் எதிர்நோக்கி தந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்த நான் வருவேன். எல்லாவற்றையும் உனக்கு சரிப்படுத்த நான் வருவேன்.
உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் களைத்தெடுத்து உனக்கு நன்மைகளை நான் முன்வந்து சேர்ப்பேன். இனி ஒவ்வொன்றாக உனக்கு கொண்டு வந்து தரும் நேரத்தில் இனி அத்தனையும் உனக்கு சரியானவற்றை எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்றோடு உன் கஷ்டங்களும் வேதனைகளும் முடிய வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது இது போன்ற தீய மனிதர்கள் உள்ளே நுழைந்து விடுகின்றார்கள். உன் வாழ்க்கையை அழிக்கவும் அவர்களால் முடிந்த விஷயங்களை செய்ய துணிந்து விடுகின்றார்கள். நடக்கும் நேரம், நடக்கும் காலம், இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது ஒவ்வொன்றும் என் குழந்தைக்கு இந்த அப்பாவின் அருளால் நல்லபடியாகவே நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம். அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்ற காலம். எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்தாமல் இரு. எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்காமல் இரு. உன் அப்பன் உனக்கு முன் நின்று எதையும் எடுத்துச் சொல்லும் நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அத்தனைக்குமான விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பா, என்னவெல்லாம் உனக்கு சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் தடுக்க இவர்கள் ஏற்படுத்துகின்ற இந்த சூழ்ச்சிகளை ஒருபொழுதும் நீ மறக்கவிடக்கூடாது. இத்தனை காலம் உனக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நீ சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த தருணம் என்னுடைய அருளால் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டிய தருணம். அத்தனையிலும் இருந்து உனக்கான மாற்றங்களை உனக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக செய்து தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.